ஒரு ஒரு குழந்தைய பெற்ற தகப்பனுக்கும், தாய்க்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க. அந்த பச்சை இளம் குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? ம், அப்பதான் வந்துட்டு நம்மளோட கமிஷனர் நம்மளுடைய சைலேந்திர பாபு ஐயா என்ன பண்ணாங்க, ம், அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு அந்த குற்றவாளிய பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சாங்க. ம், அதே மாரி அவன வந்துட்டு பிடிக்கும்போது என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. அவன் ம், தப்பிச்சு ஓடியிருப்பான். ம், அதுல பிரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக ம். கொன்றுப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. ம், அப்போ ஒருத்தன வந்துட்டு கேஸ் போட்டாங்க. ம். அவனுக்கு இப்ப மரண தண்டனை அவ் போல. அ. இப்போ அவன் ஏதோ ஒருத்தன் கோர்ட் மெர்சி ஜெயில்லயே செத்து மெடிஷன் போயிட்டான். ஜெயில்ல ம், இருக்கிறான் அவன். ம், ஆனா ஒருத்தன வந்துட்டு அன்னைக்கு தான் அந்த ஊர் மக்கள் வந்து அவன கொன்ன பிறகு தான் அன்னைக்கு தீபாவளிய கொண்டாடி பட்டாசு வெடிச்சிருக்காங்க. ம், இப்போ அதே மாரி வந்துட்டு இப்ப ஆந்திராவுல நடந்த ஒரு என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர்ன்னு எல்லா ம். அதிகாரியும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. Facebook. இந்த ம், மாரி பார்த்துட்டு அவன் எவனே தெரியாது. இப்போ ம், உறவு கிடையாது. ம், இல்ல ஒரு ஸ்கூல்ல, காலேஜ்ல படிச்ச ஒரு அவனுடைய கொலீக் கிடையாது. ம், அவன் அவனோட கிளாஸ்மேட் கிடையாது. ம். இப்படி தெரியாதவன எவனோ ஒருத்தன இந்த இந்த மாரி இந்த Instagram, இந்த நம்ம Facebookல சமூக வலைத்தளங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக. சமூக வலைதளத்துல புடிச்சு, ம், அவன ஃப்ரெண்ட்ஷிப் புடிச்சுக்கிட்டு, ம், அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு, ராத்திரி 11 மணிக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு, ஒரு ராத்திரி அம்மா கிடையாது. ஈவன் அது போலீஸ்காரர் பொண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஓ! போலீஸ்காரரு அவங்க ம், அப்பா டியூட்டில இருக்கும்போது இறந்து போயிருக்காங்க. அவங்க ம், அம்மா பாவம் ஒரு விடோ. அந்த குடும்பத்த ஒரு பொறுப்பு இல்லாத அந்த குழந்தை, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்குது அது. ம், ம், ம். அது ரொம்ப அறிவாளின்னு ஏன்னா ரொம்ப அது முதிர்ச்சியான பிஜி பொண்ணுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் இயர் முடியாது. ஆமா. ம், பிஜியோ அது ஏதோ ம், அது காலேஜ் வரும்போது இந்த மாரி தப்பெல்லாம் வருது. ஏன்னா ம், வெளியில அனுப்பும்போது, ம், இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்துருக்கோம். ம். இப்ப வேலம்மாள் ஸ்கூலோடைய பொண்ணு கூட ஆமா. லண்டன்ல போய் லவ்வர் கூப்பிட்டான்னு வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப தனியா இருக்கும்போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செல்போன், கம்யூனிகேஷன் ம், மித்தவங்களோட பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு சந்தர்ப்பம். இப்ப ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஸ்கூலுக்கு இல்ல காலேஜ் போயிட்டு வரும்போது, யாராவது ஒரு ஆண் நண்பர்ட்ட பேசினாலும், அந்த ம், ஊர்க்காரங்களே கண்டிச்சுருவாங்க பார்த்து. ம், ம். இன்னார் வீட்டு பொண்ணு இன்னாரோட கண்டிப்பா. பேசுது. ம், அந்த மாரி இல்ல. இப்ப ம். கம்யூனிகேஷன் வந்து ஈஸி ஆயிடுச்சு. கேட்கறதுக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல. ம். யார் யாரோட பேசுறாங்க. அவுத்து செல்போன் விட்ட கல்ச்சர். சுதந்திரம் அப்படிங்கிற மாரி இல்ல. அது ஏன்னா கட்டுக்கடங்காத சுதந்திரம்னு அப்படின்னு சொல்ல ஃபீல் முடியாது பண்றாங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. ம், ஏன்னா, நம்மளும் அந்த ஏஜ் தான் கடந்து வந்திருக்கோம். ம். இந்த ஆண், பெண் அட்ராக்ஷன் இந்த வயசுல எல்லாருக்குமே இருக்கும். இருக்கும். ம், அதனால எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ்லாம் வரும். ம், இது வந்து நான் அந்த பசங்க தான் எனக்கெல்லாம் இது வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். ம். எல்லாருக்கும் இது உண்டு தான். எல்லாரும் அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாது. கரெக்ட். ஒரு ம், ஆணும், ஒரு பெண்ணும் பார்க்கும்போது, ம், அந்த ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு புடிச்சிருக்கும். ம், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. ம், இல்ல நமக்கு ஏதாவது சொல்லி தருவாங்க. ம், இத மாரி எப்படியாச்சும் வந்துட்டு படிக்கும்போது ஒரு 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 லவ்ங்கிறது ஒரு ம், அஃபெக்ஷன் வரும். அது ம், அது ஆண், பெண். அது ம், மனுஷன் தானே! ம். அதனால அந்த கண்டிப்பா. குழந்தைக்கும் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்ட். ஆனா, ம், தேவையில்லாத நேரத்துல, ம், தேவையில்லாத இடம் அந்த காட்டு பகுதிக்குள்ள. ம், ஏன்னா தன்னை தானே காப்பாத்திக்க முடியாது. ம், அதே மாரி பக்கத்துல அக்கம் பக்கத்துல கூட்ட குரலுக்கு யாரும் மனுஷங்க இல்ல. ம், இரவு நேரம். ம், கிரிமினல்ஸ் அங்க தான் போய் நடமாடிட்டு இருப்பானுங்க. ம், ஏன்னா, அந்த காட்டுக்குள்ள ம், அவனுங்க வந்துட்டு அடைக்கலம் புகக்கூடிய இடம். இது ம், தெரியாமலே வந்துட்டு இந்த ஆண் நண்பரோட போய் அந்த பொண்ணு அந்த காருக்குள்ள அந்த டைம்ல இருக்கும்போது, ம், அதனால தான் இந்த மாரி நடந்திருக்கு. அதே ம், மாரி இன்னைக்கு தனியா வந்து மெடிக்கல் காலேஜ்லயே அந்த பொண்ணு தூங்குறதுக்காக ஒரு ஸ்டூடண்ட் ஒரு தனி அறைக்குள்ள போயிட்டு படுத்து தூங்குது. ம். அந்த தனிமையில இருக்கும்போது ஆமா. யாருமே மக்கள் இல்லாத இடத்துல தான் இப்படி நடக்குது. அதே ம். நிர்பயா கேஸ். அந்த பஸ்ல இல்ல இப்போ இல்ல, இல்ல. வெஸ்ட் நான் ஒரு ஃபர்ஸ்ட் நிமிஷம். இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட். ம், ஃபர்ஸ்ட் அப்பா, அம்மா என்ன? ம், பிள்ளை வளர்ந்துட்டா, ஒரு ம், காலேஜ் படிக்கிறா. ம், நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிற பசங்க தானே ம், காலேஜ் வரையும் போறாங்க. ம், இல்லாட்டா வீட்லயே இருந்துருவாங்களே ஃபெயில் ஆயிட்டா பசங்க. ம். அப்ப நல்லா படிச்சு, நல்லா தேர்ன பசங்க தான் வராங்க. ஆமா, அந்த பசங்கள நம்பி தான் வீட்ல அனுப்புறாங்க. ஆமா, ஒருவேளை வந்துட்டு இப்படிலாம் அது சொல்லி வளர்ப்பாங்க. ஆமா. அங்க போக்கூடாது, எல்லா இங்க பேரண்ட்ஸும் போக்கூடாது. சொல்லி தான் சொல்லி வளர்ப்பாங்க. தான் வளர்ப்பாங்க. ஆமா. ஆனா அவங்க வெளியில வரும்பொழுது, அந்த க அந்த விளைவு தெரியாம இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியாம, இந்த தனிமைப்படுத்தி, அந்த ம், ஆண் நண்பரோட அந்த ம், சின்ன வயசுல போய் அவங்க இருக்கும்பொழுது, ம், இந்த மாரி சம்பவங்கள் ம், நடக்க தான் செய்யுது. ம், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்ப தான் வந்துட்டு ரேப் எல்லாம் நடக்குது. ம். இதுக்கு முன்னாடி ரேப்பே நடக்கல. அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல வரல. அப்படி இல்ல சொல்ல வரல. அதிக இது எண்ணிக்கை. அதிக எண்ணிக்கை நடக்கும்போது, ரைட். இவ்வளவு சட்டங்கள் இருக்கு. இப்படியெல்லாம் இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கு. இப்ப சோசியல் மீடியா எல்லாமே இருங்க, ஃபிங்கர் டிப்ல இருங்க. இருக்கு. இப்போ இப்ப ஞானசேகரன் இருங்க. ஞானசேகர் விஷயத்துல கூட ஞானசேகரன் இருங்க. அண்ணா யுனிவர்சிட்டில தனியா 2 பேர் ஞானசேகரன் இருந்தனால தான் நடந்தது. கரெக்ட். இல்லையா? ரைட்டுங்களா? ஞானசேகரன் டிஎம்கே அவங்க படத்த வச்சிருக்காரு. சிஎம் படத்த. அப்படிலாம் கூட நம்ம அது நான் எடுத்துக்கலாம். டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் சொல்ல வரல. இல்ல. ம், எதுக்காக நான் சொல்றேன்னா, ம், இதே வந்துட்டு பொள்ளாச்சி மேட்டர்ல கூட்டு பாலியல் பலாத்காரம் அத்தன ம். பெண்கள ஏடிஎம்கே பீரியட்ல நடந்திருக்கு. ஆமா. அப்பயும் அந்த இருந்திருக்கு. ம். இப்ப நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பத்தி நம்ம பேசவே கூடாது. கூடாது. ஓ! தொடக்கத்துல இருந்து இப்ப இல்ல ஏடிஎம்கே, டிஎம்கே நான் 2 கவர்மெண்ட்லயும் வேலை இல்ல செய்திருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பேசக்கூடாதுனாலும், முன்பு அப்படின்னு இல்ல. நம்ம இல்ல, கம்பேர் இல்ல. பண்ணும்போது இப்ப அதிகமாயிட்டு ஏன்னா போகுதே! இப்ப இந்த அதுதான் காலம் வருத்தம். மட்டும் தான். இல்ல, இல்ல. முன்பெல்லாம் கிடையாது. ம், இப்ப நம்ம 1 ஆர் 2 குறைஞ்சிருக்கும், இல்ல கூடியிருக்கும். ம், இன்னைக்கு பெண்கள் தனியா வெளியில வராங்க. ம், நெறைய படிக்கிறதுக்கு போறாங்க. ம், இந்த மாரி பெண்கள் வந்து சகஜமா வெளியில அன்டைம்லாம் போறாங்க. ம், இது வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டும் தெரியாது. அது ம், எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி. ம், அது சென்ட்ரல்ல வந்து
இப்ப பிஜேபியா காங்கிரஸாங்கிற சொல்ல, ம். நான் இங்க ஏடிஎம்கே டிஎம்கே சொல்ல. ம். பெண்கள் அதிகமா படிக்கிறாங்க, வெளியில வராங்க, ம். தனிமையில இருக்கிறாங்க. ம். அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ம். லிவிங் டுகெதர் ம். இதெல்லாம் வந்துட்டு இந்த கல்ச்சர்லாம் இப்ப வந்ததுனால ம். பயம் இல்லாம இருக்கிறாங்க. இப்போ ஈவன் அத நீங்க ஈவன் சொல்றபடியே இருங்க, நான் வந்து கிண்டில இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஆலுமன்ல, ம். எனக்கு வந்து முட்டுக்காடு வரையும் வந்துட்டு ம். எனக்கு வந்து ரைட் ரவுண்ட்ஸ் ஏரியா. ம். நைட்ல ஒரு உலகம், அந்த வாலிபர்கள் உலகம். ம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போதைப் பொருள போட்டுக்கிட்டு ஒரு பெண்ண 10 பேர் புடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ம். சனி, ஞாயிறு ஃபுல்லா அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல அதுதான் நடக்கும். ம். அந்த மாரி வந்துட்டு இடங்கள் வந்துட்டு இருக்க தான் செய்யுது இன்னைக்கு. ம். ம். அந்த அ அ அந்த அந்த மாரி அவங்க அந்த வெளியில கடற்கரையில வந்துட்டு ம். சில சமயம் ஆண் நண்பரோட, ம். பாய் ஃப்ரெண்டோட வந்து கிழிச்சிட்டு இருக்கும்போது, அழகா என்ன பண்ணுவாங்க, அவன அடிச்சு தொரத்தி விட்டு இந்த பொண்ண ரேப் பண்ணுவாங்க. ம். பாதி வெளியில சொல்லுவாங்க, பாதி வரவே வராது ம். கேஸஸ். ஆமா. அந்த மாரி கேஸஸ்லாம் நாங்க நெறைய இருக்கு. பார்த்துருக்கோம். ம். அதனால தனிமையா ம். ஒரு ஆண் நண்பர நம்பி ஒரு ம். அன்டைம்க்கு ம். போனா, ம். நிச்சயமா இந்த மாரி கழுகு மாரி இருக்கிறவனுங்க, பெண்கள வந்துட்டு கவரக்கூடியவனுங்க, வெளியில சொல்ல மாட்டாளுங்க ம். அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் அஃபெண்டர்ஸ்லாம் இந்த ம். பொண்ணுங்கள மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வாங்க. அதனால எல்லா நேரங்கள்லயும் ம். பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ம். கவர்மெண்ட் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ம். கவர்மெண்ட் போலீஸ் போட்டிருக்கிறாங்க, ம். நீதித்துறை இருக்குது. ம். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ம். இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கூட ம். கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ம். ஏன்னா 8 கோடி மக்கள் உருவாயிட்டே இருக்காங்க. ம். சிட்டிக்குள்ள ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நெறைய வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லா ம். ஊர்ல இருந்து வேலை ஆமா. தேடி. ம். அதனால யாரையும் இண்டிவிஜுவலா போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ம். மக்கள தான் பார்க்க முடியும். ஒரு ம். ஒரு இப்ப எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு ஒரு குற்றம் நடக்கும் பொழுது, ம். அந்த இடத்துலயும் போலீஸ் பிரசன்ஸ் இருக்கணும். ம். அதனால இப்ப ம். இப்ப இப்ப இல்ல, எப்பயும் இல்ல. ம். ஒருவேளை ஏறும் குறையும். இப்ப ம். அந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும், இந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும், ம். ஒண்ணு இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ம். இத வச்சு நம்ம அப்படி சொல்லவே இப்போ இந்த விஷயத்த இப்ப நம்ம பேசும்போது, நம்ம மேல நெறைய கண்டன கணைகள் வந்து வரும். பெண்களுக்கு வந்து அப்போ இந்த நாட்ல வந்து எந்த டைமும் வெளியில போக முடியாதா? போகக்கூடாதா? உரிமை இல்லையா? அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து நீங்க தானே குடுக்கணும். ஏன் போகக்கூடாது? இப்படின்னு நெறைய கேள்விகள் இருந்தாலும், இந்த இடத்த நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ நீங்க சொன்னபடியே, ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்ல. இது மாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸோட இது அச்சுறுத்தல் இருக்கு. இந்த மாரியான ஒரு விஷயம் ஒரு காட்டுக்குள்ள, ஒரு தனிமையான இடத்துல, அது நைட்டு 11 மணிக்கு நம்ம நாடு போன்ற நாட்ல வந்து நம்ம நாடு போன்ற இடங்கள்ல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு நெறைய இடத்துல ப்ரூவ் பண்ண பிறகு கூட, இந்த மாரி வந்து பெண்கள் போகும்போது, அதுங்களோட அசாத்திய தைரியமா, இல்ல வந்து எத பத்தி அவங்க கவலைப்படாததா, பெண்கள் மேல நெறைய பேர் வந்து குற்றம் சுமத்துறாங்க. உன்ன யார் அந்த டைம்ல சொன்னது? இந்த பொண்ணு போனனால தானே அந்த பையனும் பாதிக்கப்பட்டான். அந்த பையனுக்கும் வேணும், அந்த பொண்ணுக்கும் வேணும். ஏன் இந்த மாரி போறாங்க? நம்ம நாட்ல இப்படி பாதுகாப்பு இல்ல, இப்படி குடிகாரன் நடக்குறான், கஞ்சா போட்டுட்டு நடக்குறான், கொலைகாரன் நடக்குது. இந்த பிள்ளைங்க தனியா அதுவும் கோயம்புத்தூர்ல வந்து விமான நிலையத்திற்கு பின்னாடி காட்டு பக்கத்துல தனியா ஒரு கார்ல நைட்டு 11 மணிக்கு. அவங்க மேலே அவ்வளவு கேள்வி கணைகள் வருது. நீங்க சொன்னபடியே இன்னைக்கு காலகட்டத்துல நெறைய பெண்கள் வில்லேஜ்ல இருந்து இது மாரி இது நகரத்துல வந்து படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், இல்ல வேலைக்கு போற பிள்ளைங்களாகட்டும், இது மாரி நெறைய ஆண் நண்பர்கள் கூட சேர்ந்து சுத்துறது. இன்னைக்கெல்லாம் நீங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெண்கள் அவ்ளோ சுத்துறாங்க. ஈசிஆர்ல பாய் ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்துறது, சத்தம் இது போடுறது, பைக் ஓட்டுறது, ஜாலியா இது பண்றது. எந்த கடையில போனாலும் பகல விட நைட் அவ்வளவுக்கு அதிகமான டீ கடையிலும் சரி, மத்த ஐஸ்கிரீம் கடை எல்லா இடம் அவ்ளோ கூட்டம். பெண்கள் தான் அவ்ளோ இருக்காங்க. இளம் பெண்கள். அண்ணா நகர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விடிய விடிய அவ்ளோ ஃபுட் கடை திறந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் 24 மணி நேரம் ஃபுட் கடைன்னு ஆக்கிட்டாங்க. திறந்து வச்சிருக்காங்க. இவ்ளோ பெண் குழந்தைகள் போறாங்க. அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் அப்படி தெரிஞ்சு இந்த பெண்கள் ஏன் போறாங்க? அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்மகிட்ட வருதே. அதுதான் அறியாமை. அவங்களோட அறியாமை. ம். அதாவது இப்போ அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நான் இப்ப போனா, நீ எனக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தா, என்னை நானே காப்பாத்திக் கொள்ள முடியாது. அதுல ஒண்ணு சொல்லுவாங்களே, "நன்மையும் தீமையும் பிறர் தர பிறர் தர வாரா. வரா." அப்போ மித்தவங்க வந்துட்டு காரணம் கிடையாது. நமக்கு நன்மை, தீமை. நம்ம தான் காரணம். ம். இப்ப நம்ம போய் நம்ம வெளியில போனா நம்மள நம்மளே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ம். நம்மள பாதுகாக்கிறதுக்கும் அந்த இடத்துல யாருமே கிடையாது. ம். அந்த மாரி சூழ்நிலையில பெண்கள் வந்து போகும்போது, ம். அது ஒரு அறியாமைன்னு தான் சொல்ல முடியும். அப்ப இது மாரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது, பிள்ளைங்கள வந்து படிக்கிறதுக்கும், வேலைக்கும் அ நகரங்களுக்கு அனுப்புற பெற்றோர்கள் வந்து அவங்க நிம்மதியா வந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தானே? அதுதான் இப்போ ரொம்ப சுதந்திரம், சுதந்திரம்ன்னு எல்லாரும் பேசி, இந்த மாரி பெண்கள வந்துட்டு கெடுத்து விடுறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ம். என்னப்பா, இப்ப நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு குடியேற, வேலை பார்க்க எல்லாமே சுதந்திரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் எல்லாரும் தான் சமம். ஒரு தப்பு செய்தா உடனே தண்டனை கிடைக்கும். எல்லாமே சொல்லியிருக்குது. ஆனா விளைவு வந்துட்டு பெண்களுக்கு தான் அதிகம் பாதிப்பு.
ம். நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ்ல வந்துட்டு, ம். அவன் ரேப் பண்றவனுக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பு, அவனுக்கு சிறை தண்டனை எல்லாமே இருக்கலாம். ம். ஆனா, நமக்கு திருமணம்னு ஒண்ணு வரும். நம்மள ம். யார் கல்யாணம் பண்ணிப்பா? இப்ப அந்த ம். பாய் ஃப்ரெண்டே இப்ப அடிச்சு போட்டான், கொன்னுட்டான். ஆமா. இப்ப நாளைக்கு அந்த பொண்ண யார் கல்யாணம் பண்ணிப்பா? நாளைக்கு வந்துட்டு அந்த சந்ததி என்ன சொல்லும்? ம். இது கடைசி வரையும் வந்துட்டு ஒரு ரிமார்க் இல்லையா? அந்த ம். பொண்ணுடைய மனசுல அது அகலவே அகலாதே! ம். இப்போ ம். ஒரு கண்டிப்பா. கற்பு அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கு. ஏன்னா, இப்போ இன்னொரு ஆண் வந்து திருமணம் செய்றான். 2வது திருமணம் செய்றான். அப்போ அவனுடைய சொத்துல வந்துட்டு அந்த குழந்தைக்கும் வந்துட்டு பங்கு உண்டுன்னு சொல்றாங்க. அது ம். இல்லீகலா பொறந்த குழந்தையா இருந்தாலும். ம். தகப்பன். ம். தகப்பன் ஒருத்தனா தான் இருக்க முடியும். ம். ம். தாய் வந்துட்டு இப்போ 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம். ம். கரெக்ட்டுங்களா? ம். இப்போ இந்த கற்புங்கிறது யாருக்கு வருதுன்னா, ம். ஒரு ஒரு பெண் வந்துட்டு 2 கணவர வச்சுக்க முடியாது. ஆமா. ஏன்னா, எந்த நம்முடைய குழந்தை சட்டம். யாருக்கு ம். பொறந்துச்சுன்னே தெரியாது. எவன் சொத்துக்கு உரிமைன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. ஏன்னா, ம். பெண்ணுக்கு தான் தெரியும் தகப்பன் யாரு. ஆமா. அதனால தான் கற்பு, கற்புன்னு நமக்கு தான் சொல்றாங்க. ம். அப்போ இன்னைக்கு 3 பேர் ரேப் பண்றான். அதுல ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அது யார் தகப்பன்? கரெக்ட்டா? ம். அது அந்த குழந்தை பாவம் செய்துச்சா? ம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இந்த சமுதாயத்துல வர்றதுக்கு? அப்ப ம். நம்ம தானே பாதுகாப்பா இருக்கணும். ம். பெண்கள் மேல வந்துட்டு பாதுகாப்பு யாருக்கு வந்துட்டு இப்ப யாருக்கு அதிகமான வந்துட்டு நஷ்டம்னா பெண்களுக்கு தானே. ம். பெண்கள் இந்த சமுதாயத்தின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ம். இந்த உலகத்துக்கு ஒரு உயிர கொண்டாருவாங்க. ம். குழந்தைங்கள நல்லா வளர்க்குறவங்க. ம். எல்லா பொறுப்பும் ஏன் தாய்க்கு வருதுன்னா, ம். இப்ப பழமொழியே பாருங்க, "தாய போல புள்ள, நூல போல சேலங்கிறாங்க." ம். அப்ப தாய் என்ன ம். சொல்றாங்களோ, ம். அந்த தாய் தான் வந்துட்டு இன்னைக்கு கடவுள், ம். இன்னைக்கு வந்துட்டு உயிர் குடுக்குறவள், ம். இன்னைக்கு அந்த குழந்தைய பாதுகாக்கிறவள். இந்த குடும்பத்துல ஆண்கள் வந்துட்டு இல்லன்னாலும், இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்த்துடுறாங்க. அதே கண்டிப்பா. ஒரு ஆணால அத செய்யவே முடியாது. முடியாது. அதனால தான் பெண்களுக்கு தான் அதிக பொறுப்பு. ஏன்னா, இன்னைக்கு எப்படி சொல்றது? தாய்மை அப்படிங்கிறது வந்துட்டு, இன்னைக்கு பெண்ண வந்துட்டு அசிங்கமா சித்தரிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு சினிமாலாம் பார்த்தா, இந்த உடல் உறுப்புகள காமிச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா, பெண்மை அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு பெண்மை இல்லன்னா, இந்த உலகத்துல நல்ல குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. கடவுள் வந்து கடவுளுக்கு சமம்னு ஏன் பெண்ண சொல்றாங்கன்னா, இன்னைக்கு திருமணம் இல்ல, ஒரு கற்பு இல்ல, ஒரு ஒழுக்க நெறி இல்ல, அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு அந்த குழந்தைங்க இம்மாறலா யாருக்கு பொறந்ததுன்னே தெரியாது. அந்த ம். சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து இருக்காது. ம். அந்த குழந்தைங்க அதுங்களுக்குள்ள ஒரு வடு வந்துரும். என் கரெக்ட். அப்பா யாரு? என் அம்மா இம்மாறலா? ம். அப்படி கிடையாது. ம். அம்மா வந்துட்டு நல்லா இருந்தா தான், ம். அம்மா பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான், ம். அந்த குழந்தை நல்லாருக்கும். இந்த சமுதாயத்துல நல்ல குழந்தைகள் வளரும். அது வந்து பெண்கள வந்துட்டு மரியாதையோட பார்க்கும். ம். இல்லாட்டினா நெறைய சினிமால பார்க்குறோம்ல, என் ம். அப்பா யாருன்னு. அந்த குழந்தை வளர்ச்சியே அடையாது. ம். கண்டிப்பா. அப்ப அந்த தாய் தான் எல்லாத்துக்கும். ம். அந்த தாய் கற்போட இருக்கணும். அந்த தாய்க்கு வந்துட்டு ஒரு கெடுதலும் வரக்கூடாது. ம். தாய் பல பேர கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பல ஆண்கள்ட்ட போனா அவங்களுக்கு பேரு வந்து விபச்சாரி. அவங்கள ம். வேற யாரும் திருமணம் செய்ய மாட்டாங்க. ம். இப்ப இந்த பெண்ணோட வாழ்க்கைய எடுத்துக்கோங்க. ம். இந்த மாரி சூழ்நிலையில ம். பாதிக்கப்படுறது பெண்கள் தானே. அப்ப கண்டிப்பா. நான் ஆணாட்டம் போவேன்னு சொன்னா, ம். உனக்கு பாதிப்பு வந்தா நீ தானே அத ஏத்துக்கணும். எல்லாரும் சொல்லலாம். பெண்கள வந்துட்டு ஏன் அப்பா, அம்மா இந்த ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குறாங்க. ம். அங்க தெரியக்கூடாது, இங்க சரி. தெரியக்கூடாது. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு எங்க நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு போனாலே வந்துட்டு பொம்பளைங்கள பார்க்குறானுங்க. ஆனா நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப சின்னதிலேயே ஒழுக்கத்த ஏன் சொல்லி தராங்க? ம். ஏன் பாதுகாப்பா உடனே ஏன் இந்த ஆண் பிள்ளைகள நைட்ல லேட்டா வந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. பெண் பிள்ளை எங்கம்மா போன? எனக்கு பதறி போயிட்டேன். பின்னால ஒரு ஆள் அனுப்புறது. ஒரு ஆண் சின்ன பையனா இருந்தாலும் அக்காவோட போயிட்டு வான்னு சொல்றது. கரெக்ட். அந்த ம். அளவுக்கு ஒரு ஆண் வந்து ம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்காக தான் இருக்காங்களே தவிர, ம். ஆனா இந்த பெண்ணுக்கு ஆண் இருந்தா தான் வாழ முடியும்லாம் கிடையாது. அந்த ம். பெண்ணுக்கு அவ தான் பாதுகாப்பு. ம். சரி, நீங்க என்னதான் பெண்ணுக்கு அவ தான் பாதுகாப்பு. பெண்கள், தாய்கள் ஒழுக்கத்துடன், கட்டுக்கோப்போட, கண்ணியத்தோட இருக்க வேண்டும். உடை கட்டுப்பாடு எல்லாம் நம்ம சொன்னாலும் கூட, இன்னைக்கு விளம்பரத்துல வந்து அரைகுறை ஆடையோட பெண்கள காமிச்சு, அவங்கள வச்சு தான் எல்லா விளம்பரமும், எல்லா வியாபாரமே பெண்கள வச்சு தான். ஒரு அனௌன்ஸ்மென்ட்னாலும் பெண்ண வச்சு தான். எதுவா இருந்தாலும் பெண்ணை முன்னிறுத்தி தான். ஆனா இதே நாட்டில தான் நதிகளுக்கு பெண்ணோட பேரு, கடவுளுக்கு பெண்ணோட பேரு, மலைகளுக்கு எல்லாத்துக்கும் பெண்களோட பேர வச்சு, அவ்வளோ ஒரு தெய்வ நிலைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம வணங்கவும் செய்றோம். ஒரு பக்கம் இந்த மாரி விளம்பர போக பொருளாவும் நம்ம வந்து இது பண்றோம். இப்போ இதே பெண்கள் ஒழுக்கத்தோட இருக்கணும்னு அது சொல்ற நம்ம, இதே இந்த மாரி விளம்பரத்த தானே ஆண்கள் ரசிக்கிறானுங்க. எங்க இருந்தாலும் பெண்ணு தான் இருக்கணும். ஒரு ரிசப்ஷன்லனா பொண்ணு இருக்கணும். ஒரு ரிசீவ் பண்றத வரவேற்கிறதுக்கு பொண்ணு இருக்கணும். விளம்பரத்துல பொண்ணு வரணும். குரல் ஏதாவது ஃபோன்ல கேட்டா பொண்கள் கிடையாது. ஏன் இப்படி ஒரு ஒரு வக்கிர எண்ணம் எல்லா ஆண்களுக்கும் தானே இருக்கு. அந்த ஆண்களுக்கு ஒழுக்கம் அப்படி அதுல இல்ல. கிடையாதா நான் கட்டுப்பாடு? அதாவது பெண்களுக்கு பொறுப்பு அதிகம். இப்ப ம். நீங்க ஆஃபீஸ்ல வேலை பண்றீங்கன்னு ஆண்களுக்கு வச்சுக்கோங்களேன். பொறுப்பு இல்லையா மேம்? இருக்குது. ம். நீங்க வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்ப நீங்க வெளியில போய் சிகரெட் அடிக்க போமாட்டீங்க. ம். நான் ஒரு டீ டைம் போயிட்டு வரேன்னு போமாட்டாங்க. ம். அவங்க கொஞ்ச நேரம் உட்காரவே முடியாது. அவங்களோட நேச்சர் ஆண்கள். ஆனா ம். பெண்கள் பெண்கள் குடுத்த வேலைய அழகா செய்து முடிச்சுருவாங்க. ம். பொறுப்புகள் வந்துட்டு எல்லா இடத்துலயும் நீங்க ஈவன் பெட்ரோல் பம்ப்ல நிக்கிறாங்க பெண்கள். ம். எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு பெண்கள் போட்டா தான் ம். அந்த வேலை ஒழுங்கா நடக்கும். ம். ஏன்னா அவங்க பொறுப்பா, ம். பயத்தோட, ம். அந்த ஒரு மனசாட்சியோட
அந்த வேலைய செய்து குடுக்குறாங்க. இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பெண்கள வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து அங்க வேலை செய்ய தயாரா இல்ல அப்படிங்கிற அப்படி பெண் இல்ல. நீங்க சொல்றது இல்ல. விஷயம் நான் என்ன உண்டுதான். சொல்றேன், அப்படி வேலை பொறுப்பு இருங்க. நான் ம், உங்கள்ட்டயே வரேன். ம், வேலை செய்ய யாரும் தயாரா இல்லன்னு சொல்லல. ம். அப்புறம் ஏன் வட இந்தியர்கள் இங்க வந்து வேலை செய்றாங்க? அதுதான் இப்ப இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரையில இளைஞர்கள் வந்து ஒயிட் காலர் ஜாப் தான் வேணும். அது ரொம்ப அப்படி இல்ல. சோபிஸ்டிகேட்டடா இருக்கணும். சம்பளம் நல்லா இருக்கணும். ஆனா கடின உழைப்பு போடுறதுக்கு அப்படி அப்படி நெறைய இப்போ எல்லாரையும் சொல்லல. அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருங்க. இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா உற்பத்தி சார்ந்த எல்லா நிறுவனங்களுக்கும், தொழிலகங்கள்ல வந்து இன்னைக்கு லேபர் பிரச்சனை இருக்கு. நீங்க அந்த ஓனர்ட்ட போய் பேசினா சொல்லுவாங்க. அதனால தான் வட மாநிலத்தவர்கள் இங்க வந்து வேலை அப்படி கிடையாது, செய்றாங்க. அப்படி கிடையாது. ம், அதாவது ஆண்கள் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க இப்ப. அந்த ம், படிப்புக்கு தகுந்த வேலை இல்ல. ஒரு ம், என்ஜினியர் படிக்கிறாரு. அவரு Zomatoல சோறு தூக்கிட்டு இருக்காரு. ம். யாராவது படிச்ச இல்ல படிப்புக்கு அந்த அந்த இல்ல. பக்கமும் இருக்கு. அந்த படிச்ச படிப்புக்கு வேலை குடுக்குறாங்களா? ம், அப்ப எப்படி நான் எம்.ஏ படிச்சுட்டு போயிட்டு, அவன் என்ன தோட்டி வேலையா செய்ய முடியும்? ம், அதனால நம்ம கவர்மெண்ட் அது ம், சென்ட்ரலா இருந்தாலும், ஸ்டேட்டா இருந்தாலும், ம், இவங்க வாக்குறுதி குடுக்குற மாரி ம், படித்த இளைஞர்களுக்கு ம், தகுதிக்கேற்ப வேலை குடுத்திருந்தா, ம், அவன் ஏன் ஃபாரினுக்கு போறான்? ம், அவன் ஏன் இந்த வேலை? அவன் ஒயிட் காலர் ஜாப் வேணும்னு அதுக்கு தான் கேட்கறான். நீ ம், வந்துட்டு ஒ இப்ப ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் படிக்க அறிவுல விவசாயம் பண்ணான் அந்த காலத்துல. ம், இவன் அவன் அவன் படிக்க வச்சுட்டான். அவன் ம், படிப்புக்கு வந்த பிறகு என்னால விவசாயம் பண்ண முடியாது. ம், எனக்கு ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வேணும். ம், அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ம், ஒயிட் காலர் ஜாப்ங்கிறது அவங்களோட தப்பு இல்ல. அது ம், நம்முடைய அரசாங்க தப்பு. ம், படித்தவர்களுக்கு சரியான வேலை குடுத்தா, அவங்க ம், நிச்சயமா செய்வாங்க. வட இந்தியர்கள் லேபரரா வராங்க. நான் செய்றேன்னு தயாரா இருக்காங்க. இங்க ம், எல்லாருமே படிச்சுட்டாங்க. அவங்க தானே கூலியா அங்க வராங்க. ம், நம்ம ஆட்கள் கூலி வேலை இல்ல. படிச்சுட்டாங்க. ம். அதனால அவங்க அந்த வேலை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம டாபிக் வருவோம். இப்போ இந்த கோவையில நடந்த விஷயங்கள்ல வந்து அங்க என்ன மாரியான சட்டங்கள், எப்படி அத எடுத்துட்டு போலாம்? அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதுல யார் யாரெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க? யார் யாரெல்லாம் இதுல வந்து சம்மந்தப்பட்டுருக்கலாம்? இப்போ வந்து அவங்கள சுட்டு பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதே வந்து நம்ம கோயம்புத்தூர்ல முஸ்கான் அண்ட் ரித்திக் 2 குழந்தைங்கள வந்து கடத்தி அந்த டிரைவர் இது பண்ணப்போ அவங்க வந்து என்கவுண்டர் போட்டாங்க. ஏன் இவங்கள வந்து யாரு கால்ல சுட்டது? சுட்டவங்கள என்கவுண்டர் போட வேண்டியது தானேன்னு மக்களோட கேள்வி. ஏன் அது மாரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே! இல்ல இது அடுத்த கட்டமா இது எப்படி போகும்? அதாவது இது வந்து நீங்க சொல்றது வந்துட்டு கரெக்ட் தான். ம், இப்போ அதுக்கு வந்து தைரியம் வேணும். என்கவுண்டர் போடுறதுக்கு. ம், நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும். ம், நம்முடைய நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர், ம், நம்முடைய முன்னாள் டிஜிபி அவங்க ம். திரு சைலேந்திர பாபு ஐயா அவங்க ஆமா. அவங்க தான் கோயம்புத்தூர். இருந்தாங்க. ஆமா. அப்ப அந்த குழந்தைங்கள ம், அ அவன் அந்த டிரைவர் எடுத்துக்கொண்டு கொன்னு அந்த காவாயில போட்டுறான். ம், ரேப் அண்ட் மர்டர். ம், அந்த குழந்தைய மர்டர் பண்ணிடுறான். ம், அவ தம்பிய. ம். அப்போ அந்த மக்களே அந்த கோயம்புத்தூர் மக்களே ஃபுல்லா கொதிச்சுட்டாங்க. கொதிச்சு ம், அவன கொல்லணும்னு சொன்னாங்க. அங்க ம். தீபாவளி கொண்டாடலையாம். அப்ப அடுத்த கொஞ்ச நாள்ல தீபாவளி ஆமா, போல. ஆமா. இது எப்படி போலீஸ்க்கு இருக்கும் சொல்லுங்க? ஒரு 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 குழந்தைய பெற்ற தகப்பனுக்கும், தாய்க்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க? அந்த பச்சை இளம் குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? ம், அப்பதான் வந்துட்டு நம்மளோட கமிஷனர் நம்மளுடைய சைலேந்திர பாபு ஐயா என்ன பண்ணாங்க, ம், அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு அந்த குற்றவாளிய பிடிக்கிறதுக்கு தனிப்படையா அமைச்சாங்க. ம், அதே மாரி அவன வந்துட்டு பிடிக்கும்போது என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. அவ ம், தப்பிச்சு ஓடியிருப்பா. ம், அதுல பிரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக ம். கொன்றுப்பாங்க. பண்ணியிருப்பாங்க. ம். அப்போ ஒருத்தன வந்துட்டு கேஸ் போட்டாங்க. ம். அவனுக்கு இப்ப மரண தண்டனை அவ் போல. ம். இப்போ அவன் அவன் ஏதோ ஒருத்தன் ஜெயில்லயே செத்து பெட்டிஷன் போயிட்டான். ஜெயில்ல ம், இருக்கிறான் அவன். ம், ஆனா ஒருத்தன வந்துட்டு அன்னைக்கு தான் அந்த ஊர் மக்கள் வந்து அவன கொன்ன பிறகு தான் அன்னைக்கு தீபாவளிய கொண்டாடி பட்டாசு வெடிச்சிருக்காங்க. ம், இப்போ அதே மாரி வந்துட்டு இப்ப ஆந்திராவுல நடந்த ஒரு என்கவுண்டர் ஃபேக் என்கவுண்டர்ன்னு எல்லா ம், அதிகாரியும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அப்போ ஏன் நான் சொல்றேன்னா, ம், இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எதுக்கு இருக்குது? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ம். மாநில மனித உரிமைகள் ஆள். ஆணையம். ம், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ம், உங்களுக்கு ஆர்டிகிள் 21ல ம், அதாவது டிப்ரைட் ஆஃப் லைஃப் இஸ் அன் அஃபென்ஸ். ஒரு ம். மனுஷனோட உயிரை பறிப்பது குற்றம். ஆமா. மரண தண்டனை தான். ம். இப்ப போலீஸ் கஸ்டடியில இறந்து போறாங்கல்ல, ஆமா, அவங்கள ஜெயிலுக்கு அதே திருநாட்டு போட்டு தான் நம்ம அனுப்புறோம். ஆமா. இப்ப சட்டம் மாறிடுச்சு. கரெக்ட். அதே மாரி அவங்க ஃபேஸ் பண்ணணும். இப்ப ம், இவங்கள போய் என்கவுண்டர் இவங்களுக்காக போட்டா, அவங்களுக்கு ம். குடும்பம் இல்லையா போலீஸ்க்கு? ஆமாமா. நீதி வந்து மன்ற விசாரணைக்கு அட்டெண்ட் பண்ணணும் அவங்க. நீதி ம், விசாரணைக்கு அவங்கள உட்படுத்துவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இவங்களோட விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தி, ம், போலீஸ் வந்துட்டு இப்போ சட்டத்துல வந்துட்டு இப்போ தப்பிச்சு ஓடும்போது நம்ம சுடுறோம் ம், அப்படிங்கிறாங்க. எல்லா ம், மக்களும் வந்துட்டு அந்த ஆதங்கத்துல கேட்கறாங்க. ம், ம். ஆனா சுட்டா யாருக்கு நஷ்டம்? எங்க போலீஸ்க்கு தான். எங்க கரெக்ட். போலீஸ் ஃபேஸ் பண்ணுமே என்கொயரிய. ஒரு உயிர் எவ்வளவு பெரிய ப்ரீஷியஸ் ஆனது. ஆமா, சட்டத்துல இருக்குதா? ஒருத்தன் உயிர ஆமா. பறிக்கிறதுக்கு உரிமை சட்டம் கிடையாது. இல்லையா? ஆமா. இப்போ வந்துட்டு அது நம்ம நீதிமன்ற விசாரணையில மரண தண்டனை குடுக்கலாம். அது ம். வந்து நீதித்துறை அவங்க நீதிபதிகளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஓகே. சாட்சியத்தின் அடிப்படையில ம், அவங்களுக்கு தண்டனை குடுக்கும்போது. ம். சும்மா எல்லாரையும் போய் சுட்டுட்டு இருக்க முடியாது, கொல்ல ஆனா நம்முடைய முடியாது. தமிழக போலீஸ் ஒரே ஆனாலும் நாள்ல வந்து 24 ஒரே பேருக்கு நாள்ல சுட்டு அரெஸ்ட் பண்ணி புடிச்சாங்க ஆமா. அப்படின்னு ம், சொன்னா, ம், ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்ப இப்ப கமிஷனருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாரி அந்த அதிகாரிகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கரெக்ட். ஏன்னா, நம் ஒரு பெண்ணா இருந்து, நான் ஒரு காவல்துறையில இருந்து,
24 மணி நேரத்துக்குள்ள ம். அவ்ளோ தனிப்படை அமைச்சு, ம். அவங்கள பிடிச்சு, ம். அதுவும் கால்ல சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அது ம். மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பா. ஏன்னா, ம். என்னுடைய அதிகாரி, நான் வேலை பார்த்த அதிகாரிலாம் பெரிய அதிகாரிகள் ம். எல்லாமே ம். நம்ம டி.ஆர். கார்த்திகேயன் சார், ஒரு ம். தமிழ்நாட்ட சேர்ந்தவர். ம். இன்னைக்கு ராஜீவ் காந்தி கேஸ வந்துட்டு தீவிரவாதி வந்து எல்டிடி. ம். அத்தன அதிபர்களும் கொன்னானுங்க. கரெக்ட். அங்க. ம். ஜெயவர்தனே, ஆமா. பிரேமதாசா, ம். அப்புறம் குமார் துங்காவ அடிச்சு கண்ணு போச்சு. ஆமா. அத்தன தமிழ் தலைவர்களும் கொன்ன ஆமாங்க. அவ்ளோ பெரிய தீவிரவாத இயக்கம் 83ல இருந்து, ம். அத வந்துட்டு இப்ப அந்த எஸ்ஐடி வந்து சீஃப் ஆஃப் தி எஸ்ஐடி அவங்க, ம். மிஸ்டர் டி.ஆர். கார்த்திகேயன் சாரு. ம். எனக்கு கூட அவார்ட் குடுத்தாங்க. நான் லைவ் ஆமா. விட்னஸ் ஆமா. 95,000. கரெக்ட். அவங்க வந்துட்டு அழகா வந்து அந்த கேஸ ஹேண்டில் பண்ணி, அந்த ம். அக்யூஸ்ட புடிச்சாங்க. ம். ஈவன் அமெரிக்கா கென்னடி கேஸ் கூட ம். நம்ம கண்டுபிடிக்கல. ம். அந்த மாரி கரெக்ட். த்ரூ பண்ணாங்க. தமிழ்நாடு போலீஸ். ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்க்கு அப்ப நிகரான போலீஸ்ன்னு தமிழ்நாடு இருக்கட்டும். போலீஸுக்கு ஒரு அப்போ இது உண்டு. அப்போ ஈவன் அந்த பிரபாகரனே வந்துட்டு ஒரு இன்லாண்ட் லெட்டர் போட்டிருந்தான். சபாஷ் கார்த்திகேயன். ஏன்னா ஓ! அந்த லெட்டர்ல நாங்க பார்த்தோம் சிபிஐல. ஓ! ஓ! நாங்க 5 வருஷம் அவங்கள்ட்ட வேலை பண்ணேன். ம். ம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம பெருமை வாய்ந்த அதிகாரிகள், திறமையானவங்க, வீரமானவங்க. இருக்காங்க. அதே மாரி தேவாரம் ஐயா. ம். தேவாரம் ஐயா கிட்ட நான் வேலை பண்ணியிருக்கேன். ம். அப்போ அவங்க வந்துட்டு இதே ம். மாரி தான் பயங்கரமான நக்சலைட்லாம் ஒழிச்சதே அவங்க தான். இன்னைக்கு ம். வீரப்பன்லாம் எலிமினேட் பண்ணது நம்ம ம். விஜயகுமார் சார். ம். ஆமா. இப்ப ஆமாமா. மித்த எல்லா அதிகாரிகளும் தான். ஆமாமா. ம். இல்லைங்களா? ம். அப்ப அவரே வந்துட்டு என்ன அவரோட புக்ல வந்துட்டு வீராங்கனைன்னு எழுதியிருக்கிறாரு. ம்ஹ்ம். என்னன்னா, ம். இதே எனக்கு அவங்க என்ட்ட பேசும்போது நான் கேட்பேன். "ஐயா ம். எப்படிங்கய்யா இதெல்லாம்ன்னு? நீங்க எப்படியா இப்படிலாம்?" அதே மாரி ஃபிஷர்மேன் வந்துட்டு நம்ம போராட்டம் நடக்குது. நம்ம ம். ஐஜி ஆஃபீஸ்ல. ம். ஃபிஷர்மேன் வந்துட்டு ஏதோ போராட்டம் பண்றாங்க. ம். அந்த இடத்துல அத்துமீறி போற கூட்டம் அது. ம். அன்ரூல்டு மாப். ஓகே. அவர்ட்ட துப்பாக்கியே இல்லையாம். ம். அங்க போலீஸ் அங்க கான்ஸ்டபிள் சென்ட்ரி நின்னாங்க பார்த்தீங்களா? ம். அவங்களுடைய துப்பாக்கிய புடுங்கி இந்த ரைஃபிள். அந்த ம். ரைஃபிள புடுங்கி ஃபயர் ஓப்பன் பண்ணி ம். 3 பேர் ஸ்பாட் அவுட் ஆங்க. ம். ம். அந்த ஃபிஷர்மேன் அந்த போராட்டத்துல 3 3 பேரு பேர். ஆமா. ஸ்பாட் அவுட். ம். அதே மாரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ண வந்தாங்க போல. ஆமா. அந்த பட்டினப்பாக்கம். அங்க கரெக்ட். ஃபயர் ஓப்பன் பண்ணி ம். அங்க ஒரு ஆள கொன்றுக்காங்க. ம். அதே மாரி சார் சொல்லும்பொழுது, நம்ம ஆல்டா ஜங்ஷன்ல ம். மேடம் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இதே ம். டிஎம்கே காரங்க ம். அவங்க கருப்பு கொடி காமிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்ப ம். ஃபயர் ஓப்பன் பண்ணி அங்க 3 ம். பேர கொன்றுக்காரு. இது கூடங்குளத்துல நடந்தது? இல்ல. ம். அது இவங்க தேவாரம் சார் நான் சொல்றேன். ஓகே. அவங்க அ. எனக்கு சொல்லும்போது. ம். ம். அதே மாரி வந்து நம்ம ரயில் மறியல் பண்ணாங்க அன்னைக்கு. ம். அன்னைக்கு ஒரு ஃபயர் ஓப்பன் பண்ணி ஒரு ஏசி ம். இவங்களோட உத்தரவுல. ம். அன்னைக்கு ஒரு ஆளு இறந்து போயிருக்காரு. அந்த ம். கிண்டி எங்கேயோ அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் போல அது ம். பக்கம். ம். அப்போ ம். அந்த மாரி அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள், வீரமானவர்கள் ம். இந்த மாரி ஆட்கள அடிச்சு தான் போட்டாங்க, ம். சாகடிச்சாங்க, கொன்னாங்க. ம். அதே மாரி இப்ப நான் வேலை பார்த்த இப்ப சைலேந்திர பாபு சார் வந்து இங்க அதே ம். மாரி பல ரவுடீஸ கண்ட்ரோல் பண்ணிருக்காரு நார்த் மெட்ராஸ்ல. ம். அவரு. ம். அந்த மாரி வந்து ஒரு திறமைசாலி. ம். அதே மாரி இப்ப ஜெயக்குமார் சார் ம். எனக்கு எஸ்பியா இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் நான் வேலை பார்த்தேன். விழுப்புரத்துல ஏடிஎஸ்பியா. ம். ம். இந்த தீரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ம். 1 1/2 வருஷம் வந்துட்டு வட இந்திய கொள்ளையர்கள அங்க தங்கி புடிச்சவங்க. ம். ஆமா. ஜாங்கிட் ஐயாவோட ஆமா. இருந்து. ம். அப்போ அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க வேலை பார்த்த காலத்துல ம். 56 பேர் கால் அடிச்சு உடைச்சாரு. ம். ஆல்பம் போட்டு வச்சிருக்காரு சார். ஓ! ஒரு உடைக்க மாட்டாரு. ஏன்னா ஒருத்தன் வெட்டுனான்னா மண்டையில நேரா வெட்டுவான். உடனே வந்து செத்து போயிடும். ஒரு வெட்டுல. அந்த மாரி ரவுடீஸ் கூலிப்படைகள். ஓ! அந்த ஆரோவில், பாண்டிச்சேரி, ம். ம். விழுப்புரம் எல்லாமே கரெக்ட். கூலிப்படை. ம். அவங்க ம். தான். ஃபுல்லா ரவுடீஸ். ம். இவரு வந்த பிறகு விழுப்புரம் எஸ்பியா வந்த பிறகு, ம். ஒருத்தன் ஒருத்தன் வந்து கேங்க் மர்டர் அதாவது ரைவல் கேங்க் மர்டர்ல ம். ஒருத்தன் தலைய வெட்டி அந்த விழுப்புரம் காந்தி சிலை கிட்ட காலால ஏத்தி விளையாண்டான் தலைய. இவரு வர்றதுக்கு முன்னாடி. ஓ!